Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவோட உற்ற தோழன் அப்படின்னு சொல்லப்படுகிற ரஷ்யா இந்தியாவினுடைய எதிர்ப்பையும் மீறி பாகிஸ்தானுக்கு விமான என்ஜின் வழங்கியது ஏன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடி மேலே குற்றம் சாட்டியிருக்கிறது. இது குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர் ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருக்கார். அந்த எக்ஸ் பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியாவினுடைய க்ளோஸ்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் அலை அப்படின்னு சொல்லப்படுகிற ரஷ்யா, நீண்டகால நண்பன்னு சொல்லப்படுகிற ரஷ்யா, இந்தியாவினுடைய நம்பகத்தன்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிக்கொள்கிற ரஷ்யா இந்தியாவினுடைய எதிர்ப்பையும் மீறி பாகிஸ்தானுடைய சீன தயாரிப்பு போர் விமானமான J-17க்கு ஒரு என்ஜினை வழங்கியிருக்காங்க. RD-93MA அப்படிங்கிற என்ஜினை கொடுத்துருக்காங்க. இதற்கு இந்த என்ஜினை கொடுப்பதற்கு முன்னரே பல முறை நியூடெல்லியிலேருந்து ரஷ்யாவிற்கு தொலைபேசி அழைப்பு சென்றது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல முறை ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை நடத்தினார். நீங்கள் பாகிஸ்தானுக்கு இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த எதிர்ப்பையெல்லாம் மீறி ரஷ்யா பாகிஸ்தானுக்கு இந்த இன்ஜினை கொடுத்துருக்கு. இது ஏன் அப்படின்னு அந்த எக்ஸ்பதிவில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து அ ஃபெயிலியர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் பர்சனலைஸ்டு டிப்ளமசி அப்படிங்கிற வார்த்தையும் அதில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது இதே J-17 விமானத்தை தான் வந்து பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தியது. அப்போது இதை வந்து ரஷ்யா வந்து கவனத்தில் எடுத்திருக்கணும் இல்லையா? அப்படி செய்யலை. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் பயன்படுத்தின PL-15 அப்படிங்கிற ஏவுகணையிலையும் ரஷ்யா கொடுத்த அந்த உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் வந்து இந்திய அரசு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்பதிவில் போட்டிருக்கார். நீண்ட காலமாகவே ரஷ்யாவை தன்னுடைய நம்பகத்தன்மையான தோழன் அப்படின்னு இந்தியா சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு உகந்த மாதிரி ரஷ்யா நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கார். அடுக்கடுக்காக இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை ஜெய்ராம் ரமேஷ் வச்சிருக்காரு. அதுவும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மேலே, ஆளும் கட்சியின் மேலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கார் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டினுடைய நம்பகத்தன்மையை அவர் எந்த அளவிற்கு ஆராய்ந்து அதன் பிறகு பதிவிட்டிருக்கணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ரஷ்யா. இது வந்து ஒரு பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு, ரொம்ப மிஸ்சீவஸ், அதாவது விஷமத்தன்மை நிறைந்த குற்றச்சாட்டு. இதை வேணுமுன்னே வந்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யா வில் நெவர் சப்ளை எனி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் டு பாகிஸ்தான். அதாவது அந்த என்ஜின் மட்டும் இல்லை, நாங்கள் பாகிஸ்தானுக்கு எந்த விதமான இராணுவ தயாரிப்பையும் கொடுத்து உதவ மாட்டோம், இதுதான் ரஷ்யாவினுடைய கொள்கை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக தேச நலனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை காங்கிரஸ் வைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதனுடைய பின்புலத்தை ஆராயாமல், அந்த குற்றச்சாட்டினுடைய உண்மை தன்மையை ஆராயாமல் காங்கிரஸ் தலைவர்கள் இது மாதிரி பதிவிடுவதை நிறுத்தி கொள்ளணும்னு இணையவாசிகள் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. Omax, Vest and Briefs.